கிராமத்துக்கு வந்திருக்கேன். இந்த முடக்கத்தான்லாம் பறிக்கலாம். முடக்கத்தான் பறித்து முடக்கத்தான் வத்தல் செய்யறதுக்காக ஃப்ரெஷ்ஷாக முடக்கத்தான் பறிச்சிட்ருக்கேன். முடக்கத்தான் பறிச்சுட்டு பார்த்தா கொடுக்கலிக்காய் மரம் பாருங்கள், சிகப்பு சிகப்பாக இருக்குது. நிறைய காய் இருந்தது. அதை அறக்க கொம்பு இல்லை, அதனால் கீழே கறந்தது மட்டும் எடுத்து சாப்பிட்டு வந்துட்டோம். இன்னும் அடுத்து என்ன இருக்கும் பார்க்கலாம். அத்தை வீட்டு தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், மாங்காய் புளிப்பே இல்லாமல் சூப்பராக இருக்குது இந்த மாங்காய். கையிலே பறிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்குது இந்த மாங்காய். நிறைய வச்சிருக்கு. தரையிலே எல்லாமே தொங்கிட்டு இருக்கு. கீழே இந்த சுண்டைக்காய் இருக்குது, நிறைய சுண்டைக்காய், பலா மரம், சப்போட்டா மரம், நெல்லிக்காய், வாட்டர் ஆப்பிள் நிறைய இருக்குது. வாட்டர் ஆப்பிள் பூவும் இருக்குது, காயும் இருக்குது. வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், சாப்பிட்டு பார்க்கும். சூப்பராக இருக்குது. கையில் நிறைய கொத்து கொத்தாக பாருங்கள் எப்படி இருக்கு. பூவும் இருக்குது, காயும் இருக்குது. ஆரஞ்சு பழம் செடி, மரம், சப்போட்டா மரம். இது முள் சீத்தா. இது முள் சீத்தா. முள்ளு முள்ளாக இருக்குது பாருங்க. இது பாருங்கள், முள்ளு முள்ளாக இருக்குது முள் சீத்தா. இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. கேன்சருக்காக வாங்கி கொடுத்தாங்க. இது 2500 கிலோ அந்த மாதிரிலாம் வாங்கினாங்க. எல்லாமே தோப்பாக வச்சுருக்காங்க. அத்தை வீட்டில் எல்லா மரமும் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. வெயிலுக்கு நல்லா கட்டில் போட்டு படுத்துக்கலாம் போல இருக்குது. சீத்தாப்பழம் இருக்குது. இதுவும் முள் சீத்தா தான்.